மக்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவும் லைவாக நான் இப்படி பேசுகிறது கிடையாது, ஒரு மாதிரி ஷையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். நான் உங்களோடலாம் பேசணும்னு நினச்சேன், அதனால தான் லைவில் வந்திருக்கேன். வருஷம் எண்டு முடிஞ்சுது, ஃபஸ்ட்டு நாளில் இருக்கோம். என்னென்னா ஏன் நான் வந்தேன் அப்படின்றதுக்கான காரணம், போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா 25ல் நம்ம என்னென்னவோ பாவங்கள் என்னென்னவோ செஞ்சுருக்குறோம், தப்பாக பேசியிருக்கிறோம், நம்மளுக்கு தெரியல. இப்படிலாம் இருந்து நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து, இந்த வருஷம் நம்ம எந்த ஒரு கெட்ட வார்த்தையுமே பேசக்கூடாது, எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. இந்த வருஷத்தில் முழுக்க கடவுளை நினச்சி அவருக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து சொல்கிறேன். நான் உணர்ந்திருக்கிறேன். நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்மோக் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன். பசங்களோட சேர்ந்து ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி நான் ரொம்ப அப்படி தான் இருந்தேன். இப்போது நான் அப்படி இல்லை, சந்தோஷத்தில் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் ஏசப்பா மட்டும்தான். இதுதான் உண்மை. இந்த ஒரு மாதத்தில் எனக்கு என்னென்னலாம் மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பழக்க வழக்கத்தை அத்தனையும் நான் விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் ஏசப்பா மட்டும்தான். சரிங்களா? நீங்களும் ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் என்ன ஒரு கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது இப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எத்தனையோ இடத்துல போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன், எங்கெங்கேயோ போயிருக்கேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு மனம் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததில்லைங்க. நான் எப்போ ஏசப்பாவை ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்து எனக்கு ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், தவறான வழியில் போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களுக்கும் அந்த மாற்றம், அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். முடிஞ்சால் மாறுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர்.